ஹே ஹாய் மினி vlog டே 19 வித் ராக்கி. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் காலேஜ் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ஷூ போட முடியல, சுண்டு வரல கொஞ்சம் அடிபட்டனால செப்பல் போட்டு காலேஜ் போயிட்டேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி சாட்டர்டே ஆஸ் யூஷுவல் நம்ம கண்ணன் கோயிலுக்கு போகணும். ஸோ அதுக்காக இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு எடுத்த இந்த ஒரு லிட்டில் கிருஷ்ணாவோட டிஷர்ட் போட்டுட்டு எப்போவும் சாட்டர்டே நான் மாலை கட்டி கொடுப்பேன் கண்ணனுக்கு. இது புரட்டாசி முதல் சனிக்கிழமைனால இன்னுமே ஸ்பெஷல். அப்பாவும் கரெக்டாக மதுரையிலேருந்து மாலை பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாட்டுத்தாவணிலேருந்து. ஸோ சிறப்பாக 2 மாலையை கட்டிட்டு போய் கோவிலில் கண்ணனுக்கு வந்து சாத்தியாச்சு. ஸோ புரட்டாசி மாதங்கிறனால கண்ணனை வந்து கோவிலை சுற்றி உள்வீதி விழா மாதிரி கொண்டு வருவோம். ஸோ அதுக்காக நானும் இன்னொரு அண்ணனும் சேர்ந்து அந்த மலையப்ப சுவாமியை வந்து தோளில் தூக்கிட்டு வந்து கோவிலை சுற்றி வந்தோம். ஸோ ரொம்பவே ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, இவ்வளோலாம் வந்து கடவுள்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எல்லாம் முடிச்சுட்டு கண்ணனுக்கு வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு ஸோ வந்து உள்ளே கொண்டு போனோம். நமக்கே இவ்வளோ கண்ணு படும்போது கடவுளுக்கு படாதான் என்ன. ஸோ அதனால் அவருக்கும் ஆராத்தி எடுத்து நானே கையால் அந்த ஆராத்தி பொட்டும் வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் அவரோட இடத்துல அவரை வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டோம். ஸோ அந்த கண்ணனோட அழகை பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயங்களும் நான் செஞ்சது அந்த கோவிலில். ஸோ அது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ மூலவர் கண்ணனே உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டியாச்சு. ஸோ இந்த 2 குட்டீஸ்க்கு வந்து நான் நாமம் போட்டு விட்டேன் கேட்டுகிட்டே இருந்தனால. ஸோ அதையும் வாங்கிட்டு புளியோதரை கொடுத்தாங்க கோவிலில், அதையும் வாங்கிட்டு சாட்டர்டேவை ரொம்பவே பிளஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்ணனை விட்டு பெரிய மனசு இல்லாட்டாலும் சரி எங்கே இருக்கார், நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு கண்ணனுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரண்மனை போனோம். அங்கே இங்கே தூரத்தில் பார்த்தது தான் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ் உள்ள ஆர்ச்சு. ஸோ அதில் லைட்லாம் போட்டு நவராத்திரிக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அவங்களும். ஸோ நம்ம அருணா ஸ்டோரில் போய் ஒரு சில திங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதை வாங்க போனோம். அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது சாலித்தரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸு ஃபிஷ் கடை. ஸோ அங்கே போய் அக்வேரியமில் போய் நமக்கு அந்த மோட்ரு வாங்க போயிருந்தோம். நம்ம ஃபவுண்டெயினுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் மோட்ரு வேணுங்கிறனால அதையும் போய் வாங்கிட்டு அப்படியே வந்து திரும்ப வர வழியில் அந்த குடிசை வீடு செய்யணுங்கிறதுக்காக எனக்கு அந்த ஓலை தேவைப்பட்டுச்சு. அது எங்கேயுமே கிடைக்கல, எதர்ச்சியாக அந்த சைடு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அட்டையை போட்டு வீட்டுக்கு வந்துட்டு மேலே வந்து இந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு 3 பேரோட இதையும் ஒட்டிட்டு ஸ்டெப்ஸும் வந்து நீட்டாகவே அடுக்கி அரேஞ்ச் பண்ணி அந்த இதெல்லாம் சேலையெல்லாம் இந்த தடவை இந்த கலரில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பொம்மை எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கே வந்து எடுத்து பிரித்து வச்சிடலாம், அப்போ தான் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம ஸ்டெப்ஸில் அடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொம்மைகளை அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொன்றும் இப்போ நான் எடுத்த பாக்ஸில் வந்து தசாவதாரம் செட்டு இருந்தது. இதில் வந்து பெருமாள் எடுத்த 10 அவதாரங்கள் வரும். ஸோ இந்த அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு 10 அவதாரங்கள் வரும். ஸோ ஒவ்வொரு அவதாரமும் அந்த இதில் இருந்தது. ஸோ இது மச்ச அவதாரம் இப்போ நான் எடுத்து வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவதாரம் இருக்குன்னா ரைட், இது வந்து வாமன அவதாரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவதாரம். ஸோ வாமன அவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்கள் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா என்னோட ரொம்ப ஃபேவரேட் சுவாமி சரணம் ஐயப்பன் வந்தார். இது ஒரு போன வருஷம் புதுசாக வாங்கினோம். ஸோ அந்த பொம்மையை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பரசுராம அவதாரம், கையில் வந்து இதோட இருப்பார் கோடாரியோட. ஸோ அந்த அவதாரம். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தசாவதாரம் அவதாரம் ஒரு முடிஞ்சு. இவர் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து வைரமுடி பெருமாள், தசாவதாரம் படத்தில் வந்து அசின் கையில் இருக்கக்கூடிய பெருமாளோட மினியேச்சர். இது வந்து கிழங்கு மாவில் செஞ்ச ஒரு சிலை. ஸோ அதை எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் புது அரைவலாக என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த கொல்லர் பற்றையில் வேலை செய்கிற ஒருத்தரும் மீன்கார அக்காவும் வாங்கிடணும். ஸோ அவங்க முகத்தெல்லாம் பாருங்களேன், ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக, அவ்வளோ எனக்கு அட்மைட் பண்ணிச்சு. அதை பார்த்தோன்னே வாங்கணுன்ட்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணுறது என்னென்னா, ஆமாம் கரெக்ட், இட்லி கடை. இந்த தடவை இட்லி கடை தீம் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இட்லி பானை வந்து அந்த விறகடுப்பில் வேகுது. இது வந்து தோசைக்கல் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க, க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒருத்தர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து அந்த இதில் வந்து இட்லி கடை அந்த பாட்டி இருப்பாங்கள்ல, இட்லி கரக்கா, ஸோ அவங்க அழகாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கினோம். இதில் ஒரு 5-6 பொம்மைகள் சேர்ந்து ஒரு செட்டாக தான் இது கிடச்சிச்சு. ஸோ இது கூட ஒரு வீடு வரும். நான் அந்த வீடு வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம அந்த எடுத்துகிட்டு வந்த ஓலை வச்சு ஓலை குடிசை மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு க்ரியேட்டிவாக தோணுச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம வச்சோன்னா அந்த செட்டு சூப்பராகவே அமையும். ஸோ அதுக்கப்புறம் இந்த யானைகள்,
இந்த யானையுமே ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப அழகாக, இது வந்து பேப்பர் மெஷில் பண்ண யானைகள் தான். மண் பொம்மைகள் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்த்து பேக் பண்ணி வைக்கணும். எல்லாமே நம்ம கொலுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நீட்டாக நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து அதை பேக் பண்ணி வைக்கிற விதம் தான். நியூஸ் பேப்பர் 1க்கு 2 போடணும், பபிள் கவர்ஸ் போடணும், அந்த வைக்கோல் வைக்கணும். ஸோ கரெக்டான அட்டைப்பெட்டியில் வச்சு சீல் பண்ணி அதில் பல்லியோ வேறு எதுவும் எலிகள் போகாமல் வைக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நிச்சயமாக அது சூப்பராக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அந்த காய்கறிகள் பழங்கள் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, குஹன் வீட்டில் வந்து ராமர் போய் வந்து சாப்பிடுவார் இல்லையா, ராமாயணத்தில் வந்து அவர் காட்டுக்கு போனப்போ வனவாசம் போகிறப்ப அங்கே குஹன் அவர் ஹெல்ப் பண்ணுவார்ல, ஓடத்தில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்போ குஹன் வந்து மீனும் தேனும் கொடுப்பான். நம்ம 10th படித்த ஞாபகங்கள்லாம் வருமா. ஸோ அந்த கதையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு செட் இது. ஸோ இந்த செட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த தடவை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த செட்டையும் அழகாக பிரித்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பிரித்து பார்த்துட்டு பொம்மைகள்லாம் ஓவர் எல்லாமே எடுத்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ. இதுக்கப்புறம் அந்த அம்பாள் தான் வந்து நல்லபடியாக அந்த கொலுவை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆதிபராசக்திகிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ இந்த பிக்சருமே எனக்கு இந்த தடவை ரொம்பவே அழகாக அமைஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக வேறு என்ன செட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு பாக்ஸு, இது அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன பொம்மைகள் இருக்குது அப்படின்னா, எஸ், முளைப்பாரி செட்டு. இது ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு, தம்பி வாங்கி கொடுத்தான். ஸோ அவங்க அந்த கரகாட்டக்காரவங்க பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸு அவங்க மேலே வச்சுருக்க அந்த கரகம், அதில் ஒரு கிளி கூட அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கரகாட்டம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு, மாங்குயிலே பூங்குயிலே சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது கூட ஒரு மாரியம்மன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முளைப்பாரி ஏந்திட்டு போகிற பெண்கள், ஸோ அது ஒரு செட் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இது வந்து ஸ்பெஷலான ஒரு செட், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து வாங்கினது. இதெல்லாமே மதுரையில் இருக்கக்கூடிய விளாச்சேரிங்கிற ஒரு இடத்துல, பசுமலை தாண்டி போகணும். மதுரையோட மன்னர் யார், இருமலை நாயக்கர் மன்னர் இருந்தப்போ அவர் ஒரு காலேஜ், அவர் நேம்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். ஸோ அந்த காலேஜுக்கு பக்கத்தில் உள்ளே போகணும், அது ஒரு ரிசர்வ் ஏரியா. ஸோ அங்கே வந்து ஒரு கிராமமே வந்து மண்பொம்மைகள் செஞ்சு விற்பனை செய்கிற ஒரு கிராமம், ஒரு வீட்டுக்கு வீடு இருக்கும், குடிசை தொழில் மாதிரி. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்த ஒரு செட்டு. அந்த செட்டு என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறோம். இதை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது புது பொம்மைகள் ஒரு செட்டு வாங்குவோம். அந்த வகையில் இந்த வருஷம் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு செட்டுன்னு சொல்லணும்னா இந்த காது குத்து செட்டு. ஏன்னா நமக்கு குட்டி தம்பி பிறந்திருக்கான்ல வீட்டில். ஸோ அதனால் நானும் தாய்மாமாவாயிட்டேன். ஸோ அதை ஒரு நன்றி செலுத்துகிற வரமா அடுத்து அவனுக்கு காது குத்து வைப்போம். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறதுக்காக காது குத்து செட் வாங்கினாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. தாய் மாமா ஒரு மடியில் இந்த குழந்தை மொட்டை போட்டு, அங்கிட்டு காது குத்த போகிற ஆசாரி கையில் ஊசியோட, இங்கிட்டு அத்தை, அப்புறம் வந்து அவங்க பையனோட அப்பா அம்மா, அதெல்லாம் தாத்தா, அதெல்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து 1 வீக் ஆச்சு ஆக்சுவலாக. எனக்கு காலேஜ் ஒர்க்கு டைம் இல்லாதனால நான் பிரிக்கலை. ஸோ இன்றைக்கி பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை நான் பிரித்து நான் பார்க்குறேன் அன்பாக்சிங் பண்ணி. அந்த தாத்தாலாம் அவ்வளோ சூப்பராக அங்கே ஸ்டோரெலாம் போட்டுட்டு இருந்தார். ஸோ அது ஒரு க்யூட்டான அழகான ஒரு செட்டு. ஸோ பாருங்கள், ஒரு 6-7 பீஸ் வரும். ஸோ அவ்வளோதான். மோரோவர் எல்லாமே பிரிச்சிட்டோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த நான் கையில் செஞ்ச கிராஃப்ட்ஸ் திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் தான் அந்த தீம் மாதிரி வைக்க போகிறப்ப அதுக்கு நமக்கு என்னென்ன அந்த மினியேச்சர்லாம் தேவையோ அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அந்தந்த இடங்களில் வச்சு செட் பண்ணோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்வையாக வைக்கும் போது நமக்கு அது சூப்பராகவே வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் ஆடக்கூடிய தலையாட்டி பொம்மைகள்லேயே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் அந்த மாதிரி பொம்மைகள் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக பாக்ஸிங் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம எடுத்து கொலுவில் யூஸ் பண்ணிவிட்டு தூசிகள்லாம் இல்லாமல் தட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி தண்ணி படாமல், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணோன்னா அது எல்லாமே சூப்பராக நம்ம மெயின்டைன் ஆகும். எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வளைகாப்பு செட்டு, போன வருஷம் வளைகாப்பு செட்டுக்காக வாங்கின பொம்மைகள். இது வந்து ராஜராஜேஸ்வரி அம்பாள், சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர், முருகன், இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். முதல் படியில் இவங்க தான் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பழங்கள், அந்த வளைகாப்பு செட்டு. ஸோ கல்லழகர், இது போன தடவை வாங்கின வந்து அயோத்தியா ராமர். இது வந்து நானே கையில் செஞ்ச பொம்மைகள் தான் கல்யாண செட்டுக்காக. ஸோ அதெல்லாம் இருக்குது. இது வந்து பீங்கான் பொம்மைகள். அந்த முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, எங்கள் ஏரியாவில் நான் சின்ன வயசு, நான் 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் இந்த மூங்கில் கூடை இருக்கும். அந்த கூடையில் வந்து கம்பு கம்பாக நீட்டி இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் மாட்டி வச்சுட்டு தலையில் வச்சுட்டு ரோட்டில் வந்து விற்பாங்க.
விற்பாங்க பொம்மைன்னு. அப்போல்லாம் 20 ரூபா 30 ரூபா இவ்வளோக்கு தான் வாங்கணும். இந்த பொம்மைலாம் அப்போ எங்கள் அம்மாச்சி வாங்கி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் ஞாபகத்தோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொம்மைகளில் வந்து கோல்டு பெயிண்ட்லாம் நிறையா வந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நானே பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு இப்போ நான் ஊற்றுனது வந்து கிளாஸி ஃபினிஷ் இருக்கக்கூடிய வார்னிஷ். ஸோ அந்த வார்னிஷில் அக்ரலிக் கோல்டு டஸ்ட்டு பவுடர், இது வந்து பெயிண்ட்டு கிடையாது, பவுடர் ஃபார்மேஷனில் இருக்கும் கோல்டு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் அது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கோல்டு கலர் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம நார்மல் கோல்டு பெயிண்ட்டை விட இந்த பெயிண்ட் அடித்தா தான் கொலு பொம்மைகளுக்கு நல்லா நேர்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், லைஃப் லாங் நல்லா வரும். ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுவும் அந்த கோல்டு பவுடர் எல்லாமே அந்த என்ன சொல்கிறது வார்னிஷோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தின்னர் எதுவும் நம்ம ஊற்றணும்னு தேவையில்லை. ரொம்ப திக்காக இருந்தால் வார்னிஷ் தின்னர் தனியாக வைக்கும் கடையில். ஸோ அது நம்ம வாங்கி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தின்னர் யூஸ் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க சிலை வந்து பாண்டுரங்கன். ஸோ வந்து பாண்டுரங்கன் ரங்கமாயி சிலை தான். ஸோ பாண்டுரங்கனுக்கு வந்து ரொம்பவே ஃபேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் முதல்ல 2015 வாங்கின பொம்மைகள். ஸோ ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு இத்தனை வருஷத்தில். ஸோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து கலரிங் பண்ணேன். அந்த கிரீடங்களுக்கும் அதுக்கப்புறம் நகைகள், அந்த காதில் அணியக்கூடிய தோடு, ஸோ வளையல், அந்த கொலுசு, தண்டை, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த கோல்டு கலர் எங்கெங்கே வருதோ அந்த எல்லா போர்ஷனுக்குமே நம்ம வந்து கோல்டு அடித்தோன்னே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் கோல்டு பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அது மாதிரி அந்த அஷ்டலட்சுமி செட்லாம் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினது. இதுக்குமே எல்லாமே வந்து ஃபேடாக இருந்தது. எல்லாத்துக்குமே அடித்ததுக்கப்புறம் தகன்னு அப்படியே தங்கம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாண்டுரங்கன், ரங்கமாயி, விநாயகர், முருகன், அந்த அம்பாள், இந்த கள்ளழகர்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அவருக்கெல்லாம் அந்த கோல்டு பெயிண்ட் அடித்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கோல்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வேலையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு டயத்தை பார்த்தா ஆல்மோஸ்ட் 1 மணி ஆக போச்சு. 12:58. ஓகே, என்னோட இதை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு நம்ம அந்த பார்க்கில் போடுறதுக்கு கேப்பையும் பக்கத்துலேயே வந்து தினையும் நான் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு, ஏன்னா ஊற வச்சு போட்டோன்னா சீக்கிரமாக அதோட க்ரோத் நல்லாவே முளைச்சி வரும். இதை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி தூங்க போகிறேன். நாளைக்கு vlogல சந்திப்போம். டாட்டா.